முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 10 நாளில் 10,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கோம். 2.5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு வெறும் 10 நாளில் மட்டும். அதுக்கு முன்னாடி வெறும் 1500 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதற்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம 12,000 சப்ஸ்கிரைபர்ஸும் தாண்டியாச்சு. வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக நான் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டாக போடுறேன். இதே போல் உங்கள் ஆதரவை எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. இது எல்லாமே வெறும் 10 நாளில் நடந்ததாக கேட்டிங்கன்னா இல்லை. இந்த சேனலில் நான் 2021 வீடியோஸ் போடுறேன். இப்போ வைரலான வீடியோ கூட பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் 11 அன்றைக்கி அப்லோட் பண்ணதான். இவ்வளோ நாள் வைரல் ஆகல, இப்போ வைரல் ஆகிருக்கு. நீங்களும் இது போல் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது வரலன்னா அப்படியே விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த சேனலில் நான் 2021 வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் 1.5 வருஷமாக ஆனால் நான் வீடியோவே போடல, எதுவுமே போடல. ஆனால் இப்போ என்னோடய ஒரு வீடியோ வைரலாக போயிருக்கு. எனக்கு 10 நாளில் நான் 10,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டேன். 3 மில்லியன் வியூஸும் தாண்டியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான். நம்ம பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் நடக்கும். என்ன போல் வாழ்க்கை சொல்லுவாங்களே, அதுதான். ஸோ இந்த சேனலோட ஹிஸ்ட்ரியை நான் காட்டுறேன் பாருங்கள். 2020 ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் நான் ஏப்ரல் 2021 4ஆம் தேதி தான் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வைரலான வீடியோ பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏப்ரல் மாதம் 2021. இந்த வீடியோ 3 வருஷமாக யூடியூப்பில் தான் இருந்திருக்கு. ஆனால் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 200 வியூ, 300 வியூ, 100 வியூ, சில நாளில் 16 வியூ, சில நாள் வியூஸே இல்லாமல் கூட இருந்திருக்கு. ஆனால் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே இருந்தாங்க. அதனால நான் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டு அது வியூஸ் போதான்னு பார்த்தேன். அதுவும் அப்லோட் பண்ணி பார்த்தேன், அதுவும் வியூஸ் போல். இன்ஷியலாக நிறைய இருந்தது, இப்போ நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன் வியூஸ் போகாதனால. இப்போ இந்த மந்த்து கிட்ட வரும்போது தான், இந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிருக்கு. திடீர்னு வைரல் ஆகி ஒரு 3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சேனலில் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வைரலாக இல்லை, வியூஸே போகல சுத்தமாக. இருந்தாலும் நான் விட்டுட்டேன். பட் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னொரு சேனலில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். கன்சிஸ்டண்ட்டாக போட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் சூப்பர் குவாலிட்டியில் போடுறேன்னு சொல்ல, பட் ஒவ்வொரு நாளும் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு பாசிட்டிவ் மைண்டில் இருக்கிறது அது எனக்கே தெரியுது. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இங்கே திடீர்னு எதுவுமே நடக்காத ஒரு சும்மா வச்சுருந்த ஒரு சேனல் திடீர்னு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய மைண்ட் செட் தான். இத்தனை வருஷமாக நான் போட்ட அதே ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போயும் நான் போடுறேன். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது இப்போ பலன் தரலனாலும் ஒரு நாள் அந்த மாயாஜாலம் உங்களுக்கும் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் மைண்டோட ட்ரை பண்ணுங்கள். அந்த ரீச்சான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேமை பற்றி பார்ப்போம். சேனல் நேம் பறவையாக பறக்கிறோம். ஆமாம், நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த நேம் கேட்டிங்கன்னா, மனிதர்களின் வாழ்க்கையை விட பறவையின் வாழ்க்கை ரொம்ப அழகானது. இந்த உலகத்தில் எந்த உயிருக்கும் உயிர் வாழ காசு தேவையில்லை, மனுஷனை தவிர. இது உயிர் வாழ தேவையான சுவாச காற்று, நீர், உணவு எல்லாம் இயற்கையே கொடுத்துருக்கு. நமக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம காசுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சி அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். இந்த பறவைகளை பாருங்கள், அது ஆசைப்பட்ட இடத்துக்கு சும்மா ரெக்கையை விரித்து பறந்து போயிட்டே இருக்கும். அதுக்கு ஜாப்னால் என்னன்னு தெரியாது, அதுக்கு காசுனா என்னன்னு தெரியாது, தேவையும் இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையும் அந்த பறவைகள் போலவே சந்தோஷமாக வாழணும். இப்போ அந்த வைரலான வீடியோ பார்த்தீங்கன்னா இதான். நிறைய பேர் இவங்க யார், இவங்க எந்த நாடு, உலகத்தில் இவ்வளோ மொழிகள் இருக்க அவங்க ஏன் தமிழ் மொழியில் பாட்டு பாடுறாங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இவங்கெல்லாம் அமெரிக்கன்ஸ். நம்ம சிவாஜி படத்தில் வர பலேலக்கா பாடல் இது. ஏஆர் ரகுமானின் இசை புயலில், முத்துக்குமாரின் தித்திக்கும் வரிகளில், எஸ்பிபியின் மெல்லிசை குரலில், ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில், சொட்டும் தேனை போல இனிய தமிழில் வெளியான இப்பாடல் அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் பிரபலம் அடைந்ததற்கு காரணம் யார் என்று தெரியுமா? இவர்தான். நம்ம தமிழ் மியூசிக் வரணும்னா அது 10ஓட 11 இருக்கக்கூடாது, அது முதலாவது இடத்தை பெறணும்.
அதனால் அதுக்கு இப்போதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏஆர் ரகுமானும் ஏடென்ஸ் பெரி இவங்க 2 பேரும் தான் அதுக்கு காரணம். கண்டிப்பாக 2015க்கு முன்னாடி தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய கல்ச்சுரல்ஸில் பலேலக்கா சாங் பாடுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஜப்பான், கனடா, டென்மார்க்கு இன்னும் நிறைய நாட்டில் பாடியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2010ல் இருந்தே இருக்குது. எப்படி ஃபாரினர்ஸ் கிட்ட ப்ராப்ளம் ஆச்சுன்றதெல்லாம் ரொம்ப விளக்கமாக தனிப்பட்ட வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நிறைய பேர் இந்த சிங்கர்ஸோட நேமை கேட்டிருந்தீங்க, கண்டுபிடிச்சி இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறேன். நம்ம சேனலோட பேஜ் லிங்க்கு அப்போர்ட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ பார்க்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி டேப்லேயும் போஸ்ட் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கேயும் ஓட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், மோட்டிவேஷ்னல் கண்டென்ட் போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக இந்த வீடியோ தமிழை பற்றி. நீங்கள் அந்த வீடியோ கொடுத்த ரெஸ்பான்ஸ் இந்த வீடியோவுக்கு வரல, ஏன்னு தெரில. ஜஸ்ட் 2 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது லகரம்னு ஒரு மூவி டைலாக், இதை கொஞ்சம் கேளுங்க. தமிழ் எவ்வளவு பழமையானதுல, அதுக்குன்னு எண்கள் அளவைகள்னு வேற மொழி கலப்பு இல்லாம 2500 வருஷமா நிலைச்சு நிக்குது. இதுவே அந்த வெள்ளக்கார மொழியா மட்டும் தமிழ் இருந்திருக்கணும், உலகம் பூரா அவன் கடவுளா கும்பிட வச்சிருப்பான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இதுவே வெள்ளைக்காரனாக இருந்தால் அவன் மொழியை உலகம் முழுக்கம் பேச வச்சுருப்பான். ஆனால் நம்ம மொழிக்கு இவ்வளோ பெருமை இருந்தோம், அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலை. இப்போ வெள்ளைக்காரன் நம்ம பாட்டை பாடினனால தான் இந்த வீடியோ ரீச் ஆகியிருக்கு, இது ரீச் ஆகலை. முதல்ல நம்ம பெருமையை நம்ம உணரணும், மற்றவங்க வந்து சொல்லணும்னு இல்லை. வெள்ளைக்காரங்க நம்ம மொழியை கற்றுக்கிட்டு பாடவும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள குறை சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை, இந்த மாதிரி சில பேர். ஒருத்தர் அவர் தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த தப்பை கீழே ஒருத்தர் அழகாக போட்டிருக்காரு, என்ன தப்போ அது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க பாருங்கள் திட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களோட நோக்கம் வந்து அவர் தப்பை சரி பண்ணணுன்ட்டு இல்லை, அவங்கள திட்டணும், குறை சொல்லணுன்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் தப்பை சரி பண்ணணும்னு நினச்சிருந்தா மேலே ஒருத்தர் போட்டிருக்கா மாதிரி என்ன மிஸ்டேக்கோ அதை போட்டிருப்பாங்க, என்ன தப்போ அதை சரியாக போட்டிருப்பாங்க. இவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, திட்ட மட்டும் செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணுன்னா திட்டத்துலேயும் ஒருத்தர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க தப்பை பார்க்கலாம், அதுக்குள்ளே மற்றவங்களே தப்பு பண்ணுறாங்க. எதுவாக இருந்தாலும் தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். ஒருத்தர் தமிழில் பேச முயற்சி பண்ணுறதை அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணுறவங்களும் பண்ணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க, எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். தமிழ் வரும் 26 எழுத்து கொண்ட இங்கிலீஷ் கிடையாது, 247 எழுத்து இருக்க தமிழ். குறைந்தது 5000 வருஷம் பழமையான மொழி. நீங்கள் பார்த்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் எடிட் பண்ணதில் ஒரு தப்பு இருக்குது. இவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஸோ சொல்கிறது பிரச்சனை இல்லை, அதோட நோக்கம் நல்லதாக இருக்கணும், அது சொல்கிறதுக்கு ஒரு விதம் இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் சிலது இருக்குது, இதெல்லாம் ஹைலைட் பண்ண வேணாம்னு நினச்சேன். பட் இவங்கெல்லாம் யார்? தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் மொழி பேசிட்டு தமிழ் மேலே இப்படி வன்மத்தை கக்க எங்கேருந்து தைரியம் வந்தது உங்களுக்கு? ஆனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. அப்புறம் நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. இதேமாதிரி பாசிட்டிவிட்டியை விதைச்சிட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு அப்டேட், நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு இந்த வீடியோ கமெண்ட்ஸில் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் சொல்லுங்கள். இங்கே மோட்டிவேஷன் இல்லை செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு சேனல் இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் நவீன். இந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.